புறநகர் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் போனதனுடைய விளைவு டோட்டலா எல்லா கடைக்காரும் முழுமையா பாதிக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதே மாதிரி பஸ் போனதுனால ஒன்னும் தவறு இல்ல. அந்த பஸ் சேலம் டு தர்மபுரி, பெங்களூர் டு சேலம், பெங்களூர் டு மதுரை, இந்த மாதிரி ஹைவேல தான் போறது. அதே மாதிரி ஆம்னி பஸ் அந்த ரெண்டு பர்பஸ் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த ஓபன் பண்ண அப்படி யாரு டிஎன்சி இளங்கோ. அதை விட்டுட்டு இங்க பஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இங்க இருந்து இறங்கி அங்க இருந்து பஸ் பிடிச்சி திருப்பி நான் அங்க போனோம். அதே மாதிரி மிட் நைட்ல பாத்தீங்கன்னா எந்த பிள்ளைங்களும் கோயம்புத்தூர் பிளஸ் சென்னை மாதிரி கற்பழிப்பு தான் உண்டாவாங்க. இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் ஏதாவது ஒரு பண்ணி தமிழ்நாடு ஒரு பெரிய இன்சிடென்ட் இவங்க பார்க்க போறாங்க இந்த டிஎம் ஆட்சியில. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எழுதி வச்சு கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி, மெட்ராஸ்ல நடந்த மாதிரி ஒரு மேஜர் இன்சிடென்ட் தர்மபுரியில பார்க்க போறாங்க. அதை வச்சு இங்க டவுன் பஸ் எல்லாம் விடலாங்க. நைட்ல மிட் நைட்ல இதுல ஒரு 4 பஸ் அதுல ஒரு 4 பஸ் விட்டா அந்தந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகலாம். அதை விட்டு டோட்டல் பஸ் கொண்டு போயிட்டாங்க. ஒரு 10 பஸ் கொண்டு போயிட்டு இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கா கொண்டு வந்துருக்காங்க. நிரந்தரம் எதுவும் செய்யல. அந்த பஸ் ஸ்டாண்டுடைய பர்பஸ் ஆம்னி பஸ்ஸும் பிளஸ் அந்த தொலைதூர பஸ் போறதுக்கு தான் அதை கட்டினாங்க. இவரு டிஎன்சி சொந்த சுயநலத்துக்காக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. கதையை முடிச்சுட்டாங்க. எம்ஆர்கே இந்த மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு நல்லவர் தான் முதலமைச்சர். ஆனா அவர் நாலேஜுக்கு இது போகல. இந்த கருத்து முதலமைச்சருடைய கவனத்திற்கே போகல. இவங்களே கதை கட்டி பணம் கோடிக்கனாலும் பணத்தை வாங்கி எல்லா கட்சிக்காரனும் கொடுத்து எங்களை காலி பண்ணிட்டாங்க. இவங்க உயர்ந்துட்டாங்க. இந்திய மக்கள் நல்ல ரேஞ்ச் ரோவர் தான் இனிமேல் அவங்க எல்லாம் வந்தா ரேஞ்ச் ரோவர் தான் வருவாங்க. இதுதான் தர்மபுரியினுடைய பஸ் ஸ்டாண்டுடைய ஹிஸ்டரி.